guys, welcome to Jani with Tiga channel. நம்ம சேனல் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் vlog அப்லோட் பண்ண போறோம். என்ன vlog அப்படிங்கறதையும் யார் யாரெல்லாம் போணும் அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள போய் பாருங்க. Subscribe பண்ணிக்கோங்க and bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருச்செந்தூருக்கு நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போக போகிறோம். நம்ம ஸ்கூட்டிலே தான் போக போகிறோம். வீட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ வந்து சார் எல்லாத்துக்கும் பாய் போட்டுட்ருக்காரு. என்னை ஏன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னா நம்மளை வந்து பைக்கை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே அத்தையும் நானும் கிளம்பிட்டோம். இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாழை மூவியில் உள்ள ஒரு சீனில் வரக்கூடிய பிளேஸ் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதை தான் வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா பெட்ரோல் பல்க்கு போய் டேங்க்கு ஃபில் பண்ணிட்டு வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன். அத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே திரும்பவும் அத்தையும் நானும் அப்படியே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் வந்து டபுள் சைடுமே வந்து நிறைய மரமாக இருக்கும். அது போக வந்து இந்த ஏரியாவில் வாழை மரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பசுமையாக தெரியுமா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி பிரேக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருந்தோம். என்ன ஆர்டர் போடலாம் அப்படின்னு அத்தை மெனு பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பப்ளுக்கு சரியான தூக்கம். சார் நல்லா தூங்கிட்டுருக்காரு. ரோஸ் மில்க் ரெடியாகி வந்துருச்சு. அத்தை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து திருச்செந்தூர் போவாங்க. அப்போ போகிற வழியில் தான் ஒரு ஜூஸ் ஷாப்பில் குடிப்பாங்களாம். ஸோ அது வந்து நாங்கள் குடிச்சிட்டு இருக்கிற கடைக்கு அடுத்த கடை. அதான் வந்து அது வேறு கடை இது வேறு கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேறு ஏதாச்சும் ஆர்டர் போடுவோமா, இல்லாட்டி நம்ம போகிற வழியில் ஒரு பாட்டி வந்து கேப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க, அது நல்லாயிருக்கும், இல்லாட்டி அதை குடிப்போமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோமா, அதனால் வயிறு ஃபில்லாகிடுச்சு ரோஸ் மில்க் குடித்தது. அதுக்கப்புறமா பப்ஸு வந்து இங்கே கேட்டாங்க வெஜ்ஜு. நம்ம கோயிலுக்கு போகிறதுனால நான்வெஜ் எடுக்கக்கூடாதுல்ல. அங்கே வந்து சிக்கன் பப்ஸ் தான் இருந்துச்சு. சார் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அப்புறம் எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஜூஸ் பாதாம் ஆர்டர் போட்டுட்டு அதை அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த கடையை விட்டு அப்படியே பில்லெல்லாம் பே பண்ணிட்டு சாக்லேட் அத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து 100 ரூபி டெய்ரி மில்க் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அத்தை அதுக்கு சிரிச்சிட்டு போனாங்க. கோயிலை ரீச் பண்ணியாச்சு. நிறைய கட்டிடங்கள் கட்டுறதுனால பைக் பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரில. அதுக்கப்புறமா நம்ம வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயிலுக்குள்ளே போய் கும்புற மாதிரி போனோம். நிறைய கட்டிடமாக கட்டியிருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு நியூ பில்டிங்குமே வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து உள்ளே அலோட் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஒர்க் பார்த்திங்களா, இந்த லாக்கரில் தான் நம்ம கொடுத்துட்டு போகணும். அப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு குளித்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா நம்ம வந்து 1.5 ஹவர்ஸ் கிட்டே நின்று வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போய் முருகரை பார்த்து கும்பிட்டுட்டு வந்ததில் ரொம்ப திருப்தி. சாமியை கும்பிட்டுட்டு லாக்கர் போய் ஃபோன் எடுத்துகிட்டு பைக் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கே இருந்து அப்படியே கடலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க அத்தை அப்படின்னு சொன்னேன். அதனால் சரியான கூட்டம் அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. எப்போதுமே வந்து இந்த கோயிலில் நார்மல் டேஸ்லேயே சரியான கூட்டமாக தான் இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, நம்ம எப்போதுமே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சும்மா சுற்றி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1 ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி முருகரை பார்த்துட்டு வந்தோம். என்ன அப்படின்னா, நம்ம லைனில் நின்றுட்டு திரும்ப வந்து அங்கே ஒரு பிளேஸில் போய் உட்கார வச்சிடுறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாருமே தடதடான்னு ஓடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நானுமே அத்தை பின்னால் அப்படி ஓடினேன். எனக்கு காமெடியாக இருந்துச்சு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இப்படி ஓடி வந்தாங்க. ஐயோ டிக்கிலே இருக்கு. பாத்தீங்களா, சின்ன பிள்ளைக்குள்ளத எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க.
ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்ட ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நம்ம 1 ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி குளித்த மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அந்த வேர்த்து ஊற்றினதில் அப்படி நின்று நம்ம நல்லா சாமி கும்பிட்டுட்டு முருகரை பார்த்துட்டு அப்படியே கடற்கரைக்கு கிளம்பிட்டோம். கடற்கரைக்கு போகிற வழியில் வந்து வேறு ஏதோ கட்டடம் கட்டுறாங்க போல். அதனால் வந்து அந்த அந்த ஏரியா வந்து தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால நம்ம இந்த வழியாக போனோம். நிறைய வந்து செட்டிங்ஸ் மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் திருச்செந்தூருக்கு வரும்போது நாங்கள் வந்து என்ட்ராகும்போதே வரும்போதே வந்து இந்த வழியாக தான் வருவோம். இங்கெல்லாம் அவ்வளோ கடைகள் உண்டு. இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டிடத்துக்கு முன்னாலேயும் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. முந்தி இருந்த அளவுக்குலாம் வந்து நிறைய கடைகள் இல்லை. இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா பக்தர்கள் தங்கக்கூடிய விடுதி. அந்த பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே வந்து திருச்செந்தூர் வந்து சேஞ்ச் ஆயிரும் போல். கோயிலை வந்து சுற்றி சுற்றி நிறைய வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கட்டிடமாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து அன்னதானத்துக்கான கட்டிடமாக அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கடைகளாக அப்படியே ஓரத்தில் வச்சுருக்காங்க ரோட்டு ஓரங்களில். கடலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கடலில் குளிக்கிறதெல்லாம் இல்லை, கால் மட்டும் நனைச்சிட்டு தம்பி வேணால் குளிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தோம். அவன்கிட்ட கேட்டப்போ அவன் ஆமாம் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுமா? அப்படி சாமி கும்பிட்டியா? எப்படி சாமி கும்பிட்ட? எப்படி சாமி கும்பிட்ட? இப்படி கும்பிட்டியா? கண்ணு எங்க இருக்கு? மூக்கு, வாய், வாயதான் காட்டுறா. நாக்கு, நாக்கு எங்க இருக்கா? பல்லு. சாருக்கு மணலை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி. உடனே மணலில் அவன் பாட்டி விளாண்டுட்டு இருந்தான், மண்ணல் எள்ளி போட்டு. வெயில் அவ்வளோவா இல்லை, கிளைமேட்டாக இருந்துச்சு. உடனே அந்த மணலில் உட்காந்து அப்படியே கடலை பார்த்து அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து நான் என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. ஆமாம் துருப்பிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சும்மா மணலை வச்சு விளாண்டுட்டு இருந்தோம்.
அப்புறம் கடற்கரையில் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு தம்பியை மட்டும் அப்படி லைட்டாக அதில் குளிக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு 4 கிணறு தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்காக. அடுத்து சாப்பிட்றதுக்கு போகணுவா. நாங்களாம் குளிக்கல, பப்ளு மட்டும் கடலில் குளிச்சு 4 கிணறுல குளிச்சிட்டாரு. அப்படிங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே பாரு. தண்ணியா போதுமா? போதுமா? ஆமா பொம்மை. எதை ஓகே போமா? ஓகே, பேக் டு ஹோம். இல்லை நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாத்த. நாங்கள் வந்து சின்ன திரைக்கு போக போகிறோம். ஸோ ஓகே டன். பார்த்தீங்களா எவ்வளோ காண்டு என்னை விட்டுட்டு இவ்வளோ பூ வச்சுருக்காங்கன்னு. சும்மா சும்மா இந்த பூ எனக்கு தான் வாங்கினாங்க, பட் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம வந்து சின்ன திரையில் போய் பார்ப்போம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிட்டு. இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 1.5 hours வெயிட் பண்ணி உள்ளே போய் சாமி கும்பிட்ருக்கேன். ஸோ ரொம்ப திருப்தி. அதுக்கு கிளம்புவோம். எங்கள் அத்தை வந்து பூவை வச்சு 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 அலங்க வச்சுட்ருக்காங்க. சரி, வெயில் வேறு ரொம்ப அடிக்கி. விளாது நகலா இருப்போ போட்டு பார்த்துக்கோப்பா. அந்த பிங்க் கலர் நல்லா இருக்கு. எடுக்குமா? இப்படிலாம் கடையில இருந்து தூங்கலாமா? பப்ளு நல்லா இருக்கு. இந்த கலர் சூப்பரா இருக்கு.
இதுவும் பட்டர்ஸ்காட்சா? இந்த இப்போ அது பட்டர்ஸ்காட்ச். அது வெண்ணிலா. கேண்டி கிரீமின்னு ஒன்று உண்டுல்ல, அந்த ஃப்ளேவர்லையோ? அப்படி எனக்கு கொடுமா. பேக் டு ஹோம். வீட்டுக்கு கிளம்பலாமா? எல்லாம் பாரு பப்ளுங்க பாரு. இவர் வந்து முன்னாட நிற்கணும்னு அழுறாரு. எப்படிங்க இதை? அவ்வளோதான், நம்மளுடைய திருச்செந்தூர் vlog வந்து நிறைய பேர் நேரம் வந்துருச்சு. அடுத்து ஒரு சூப்பரான vlogல நம்ம சந்திப்போம். vlog எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குமெனில் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானி வித்திகா. பாய்.